This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping application now available on Play Store and App Store. நம்ம இன்றைக்கி வாழை மரத்தோட என்னென்ன நன்மை இதில் இவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன மரம் வச்சதுலேருந்து இந்த பெருசானதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி வாழை இலை கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இலையாக அழகாக இருக்குது. க்ரீன் பார்க்குறக்கே அவ்வளோ கண்ணுக்கு அழகாக இருக்கும். இப்போ வாழை இலையில் சாப்பிட்றனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி ரெகுலராக சாப்பிட்றனால எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நம்ம எல்லோரும் வாழை இலையில் கூட அல்வா பண்ணுறாங்க. செமையாக இருக்குது. நானும் ஒரு டைம் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலையில் சாப்பிட்றப்ப நம்ம அந்த சுட சுட ரச சாப்பாடு போட்டு சாப்பிட்டா கூட வாழை இலையில் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த சுட சுட சாப்பாடு போடுறப்ப அதில் இருக்கிற அந்த சத்தும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. அந்த வாழை இலையில் இருக்கிற சத்தும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில் நம்ம சாப்பாடு நம்ம அப்போல்லாம் கோயிலுக்கு போனோம்னா புளி சாப்பாடு, இந்த மாதிரி எலுமிச்சை சாப்பாடு, இந்த மாதிரியெல்லாம் அதில் தான் கட்டி கொண்டு போவோம். ஏன்னா அது கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிச்சோறு கட்டி கொண்டு போவோம். அதில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இப்போ தான் இலை பரோட்டா இந்த மாதிரிலாம் அதிலோட ஃப்ளேவர் அப்படியே அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் அந்த சுட சுட சாப்பிட்றப்போ அப்படியே கிடைக்கும். அப்படி நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழை பூ கிடைக்கும். சின்னதாக அங்கே பாருங்கள் கிடைக்கா வாழைப்பூவில் அந்த வாழைப்பூ சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த லேடிஸ்க்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் அந்த நம்மன்னு இருக்கும்ல, அந்த வாய் பிடிக்கிறக்காக சாப்பிட்டா அந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லுவாங்க. அடுத்து வாழைக்காய், வாழைக்காயில் இதே இந்த மொந்த வாழையாக இருந்தால் இங்கே பாருங்கள், இதில் மொந்த வாழையாக இருந்தால் பஜ்ஜி போடுவாங்க, வணக்கி சாப்பிடுவாங்க. அதுவே ஒரு பொரியல், வாழைக்காய் பொரியல் செய்வாங்க. அப்புறம் மற்ற பழங்கள்லாம் ரொம்ப நிறையா நம்மளுக்கு நிறையா சத்துக்கள் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். வாழைப்பழம் போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு எதுவுமே எல்லாமே உப்பு புளி காரம் அதிகமாக சேர்த்தக்கூடாது, அதனால தான் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வாழைப்பழத்தை சாப்பாடு கோயிலையே எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, வாழைப்பழத்தை சாப்பாடில் போட்டு சர்க்கரை லைட்டாக போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றப்ப அதோட எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நல்லா அதிகமாகுது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. டெய்லியும் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேடையும் பார்த்திங்கன்னா அது எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது உரித்து, இந்த பட்டையை உரித்து இது பண்ணி பார்த்திங்கன்னா உள்ள வாழைத்தண்டு இருக்கும். அதில் பயங்கர நார் சத்து நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நார் சத்துங்கிறப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எல்லாருமே வாழை இலையில் சாப்பிடுங்க, டெய்லியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.